நான் பசியில பரிதவிக்கிறேன். பசி எடுத்த ஒரு 2 கையால அந்த மாம்பழத்தை பறிச்சு தின்ன வேண்டியதானே? இது தானாக கனிந்து என் மடியில் விழப் போகிறது. இயற்கை தானே செய்ய போகும் காரியத்திற்கு நான் ஏன் இடையூறாக இருக்க வேண்டும்? உன்னை போன்ற ஒரு சோம்பேறிக்கு நான் கொடுமையாக இருப்பதில் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். சரி விடு, நான் சிறிது நேரம் ஓய்வெடுக்க வேண்டும். உன்னுடைய ஓய்விற்கு ஓய்வில்லை ராமா. உன் கழுத்துல பாம்பு இழுக்கலாமா? பாம்புலுக்கு. ஓ பாம்பா? கண் குளிர பார்த்துக்கொள், இன்னொரு முறை இந்த அவகாசம் கிடைக்காதே. அத்தகைய மகா பண்டிதர் தாத்தாச்சாரியாரை பகைத்துக் கொள்வாய். இந்த ஊரே உன்னை தள்ளி வைத்து விட்டதே. உன்னோடு யாரும் எந்த சம்பந்தமும் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. சிரிக்காமல் என்ன செய்வது? என்னை தள்ளி வைத்து இந்த கிராமம் நல்ல வேலைதானே செய்துள்ளது. நான் யாரிடமெல்லாம் கடன் வாங்கினேனோ அவர்கள் கடனை திருப்பிக் கொடு என்று என்னை நெருங்க மாட்டார்கள், தொந்தரவும் செய்ய மாட்டார்கள். ஐயா, வீட்டில் நலம் தானே? பார்த்தாயா ராமா உன் தண்டனையின் பெருமையை? இனி இவர்கள் உன் நிழலை கூட தொடும் சாகசத்தை செய்ய மாட்டார்கள்.